Hi friends, welcome to Renuka Malathi Samayal. Today special செட்டிநாடு மட்டன் கிரேவி வித் ஆலு பூரி. வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் மட்டன் ரெடி பண்ணிக்கலாம். செட்டிநாடு மட்டன் கிரேவி செய்ய நாங்கள் 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கோம். வெங்காயம், சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கோம். பூண்டு, இஞ்சி, தக்காளி, தாளிக்க தேவையான பட்டை, லவங்கம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்கம்மா மட்டன் வேக வச்சுக்கலாம். 1/2 கிலோ மட்டன் வச்சுக்கிறோம்மா. செட் நெட்டுக்கு மட்டன் செய்யலாம். ஒரு மூளை ரெண்டோட போட்டுக்கிறோம். கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாமா. கொஞ்சம் தண்ணி விட்டு வேக போட்டுக்கலாமா. ஒரு 4 விசில் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாமா. வாங்கம்மா ஒரு கப் மாவு போட்டுக்கிறேன். 2வது கப் போடுறோம்மா. 1/2 கிலோ மாவு. ரொம்ப ஓமம் எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா நெசிக்கு ஒரு 1/2 ஸ்பூனு. 1/2 ஸ்பூன் தனி மிளகா பொடிமா. கொஞ்சம் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுக்கிறேம்மா. 1/2 ஸ்பூன் கம்மியாகவே வச்சுக்கிறேன். கஸ்தூரி மேதி வச்சுக்கிறேம்மா. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுக்கலாமா. அப்புறமா உருளைக்கிழங்கு மசிச்சு இதில் போட்டு சீவி இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கட்டும். ரொம்ப இதுவாக இருந்ததுன்னா மிக்ஸ் அரைச்சிருங்க. நாங்கள் இதில் சீவி வச்சுக்கிறோம். தண்ணி விடுவேண்ணா. எல்லாம் மசிச்சு பார்த்துட்டு அப்புறம் தண்ணி விட்டுக்கலாமா. இந்தம்மா எல்லாம் நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு பாருங்க சாஃப்டாக இருக்குது. இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இந்தம்மா நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா கெட்டியாக பண்ணுங்கம்மா. சப்பாத்தி மாவு மாதிரி வேணாம். பூரிக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் ஓட்டமா. பாருங்க நல்லா கெட்டியாக இருக்கட்டும். ஒரு 1/2 மணி நேரம் ஓட்டமா. அப்புறம் எடுத்து பூரி பண்ணலாம். வாங்கம்மா மட்டன் நல்லா வெந்துக்குது. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்கம்மா எண்ணெய் விட்டுக்கலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டோமா. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்ல எண்ணெய் விட்டாச்சு. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு. வாங்கம்மா தாளிக்கதை போட்டுக்கலாம். சோம்பு, பட்டை, 3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். வச்சுக்கிறோம்மா. பொடி சாப்பிடலாம். வாங்கம்மா நான் 3/4 பாகம் வெங்காயம் வதங்கிச்சு. பூண்டு நல்லா நெசிக்கி வச்சுக்கிறேம்மா. இதுக்கு இஞ்சி பேஸ்ட் போடக்கூடாது. பூண்டு நெசிக்கி போடுவோங்கம்மா. இஞ்சியும் போட்டுக்கிறேன். தக்காளி போட்டுக்கலாம். பொடியே அரிஞ்சு வச்சுக்கிறேன். 2 தக்காளி பொடியே அரிஞ்சு வச்சுக்கிறேம்மா. இப்போ மஞ்சள் பொடி போட்டுக்கலாமா. ஸ்பூன் தான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தனி மிளகா பொடிமா 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சின்ன ஸ்பூனு காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கிறோமா. தனியா பொடிமா 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டுக்கலாமா. ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். அதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கலக்கி போட்டுக்கலாம்.
மட்டன் தண்ணி விட்டுக்கலாம். அதில் ஒரு டம்ளர் தண்ணி இருக்குது. வேக வச்சது போட்டுக்கலாம். வாங்கம்மா, எல்லாம் மசாலாவும் போட்டாச்சு, தண்ணியெல்லாம் விட்டாச்சு. அந்த தண்ணியை ஊற்றியாச்சுமா, மூடிடலாம். 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஸ்லோவாக. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குமா, நல்லா கிரேவி ஆகிடுச்சு. நல்லா ரோஸ்ட்டும் பண்ணலாம். இப்போ நாங்கள் பூரிக்காக கொஞ்சம் கிரேவியாக இருக்கிறோமா. நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கெலாம் சாப்பிட்லாம். இன்னும் நல்லாயிருக்கும். இது வந்து இட்லி கூட சாப்பிட்டுக்கலாம். இந்த கிரேவியாக இருந்தால் நாங்கள் வந்து கிரேவியாக எடுத்துக்கிறோம். நல்லா ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டு எடுத்துடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கம்மா, மாவு இப்படி இருக்குது. நல்லா ஒரு 3/4 ஹவருக்கு ஊறிந்தோம்மா. நல்லா 1 ஹவர் கூட இருக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதை பாருங்கள் எப்படி வருது பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. வாங்க, பூரி உருட்டிக்கலாம். மாவு கரெக்டாக இருக்குதுமா, பசஞ்சு வச்சது. ரொம்ப நைஸாக வேணாம், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அம்மா, இந்த மாதிரி மாவுலாம் இல்லாமல் தட்டிட்டு போடுங்க. இந்த மாதிரி தட்டிட்டு போடுங்க. நல்லா சாஃப்டாக இருக்குமா, நல்லா அந்த பூரி ரொம்ப டேஸ்ட்டாக. சும்மா கூட வச்சு சாப்பிட்லாம், தயிர் தொட்டு கூட சாப்பிட்லாம். பாருங்கம்மா எப்படி எழும்பி வந்தது. பாருங்கம்மா எப்படி எழும்பி இருக்குது. நல்ல வாசனமா மசாலாவில் பட்டது. இந்த ஓமம் போட்டு பண்ணது ரொம்ப வாசனையாக இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குமா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா. இது இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்க, சொல்லுவீங்க நல்லா இருக்குதுமா.